ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பைத்தானோட மேட்ப்ளாட்லிபோட டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதோட டைப் என்னென்ன இருக்குன்னா ஸ்கேட்டர் பிளாட், லைன் பிளாட், பார் பிளாட், ஹிஸ்டோகிராம் பிளாட், பாக்ஸ் பிளாட், சப் பிளாட்ஸ், பை சார்ட்ஸ். இன்னும் நிறைய பிளாட்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு ஸ்கேட்டர் பிளாட். ஸ்கேட்டர் பிளாட்ன்றது டேட்டாஸ் கண்டினியூஸ் இல்லாமல் தனித்தனியாக இருக்கும்போது ஸ்கேட்டர் பிளாட்டுக்கு நம்ம போவோம். லைன் பிளாட் கண்டினியூஸ் ஆஃப் டேட்டா இருக்கும்போது நம்ம லைன் பிளாட்டுக்கு போகலாம். பார் பிளாட் அப்படின்றது பாராக நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணுவோம். பார் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் இருக்கும், அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரிஸ். இப்போ கண்ட்ரிஸ் வச்சுக்கோங்க, சைனா, யூஎஸ்ஏ, அதே போல் கேட்டகரிஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஹிஸ்டோகிராம் பிளாட்டும் பார் பிளாட் மாதிரி தான், ஆனால் தனித்தனியாக இல்லாமல் பார்ஸு கண்டினியூஸாக இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் நம்பர் ரேஞ்சஸ் தருவோம். பாக்ஸ் பிளாட் அப்படின்றது லோயர் குவார்டைல், அப்பர் குவார்டைல், மீடியம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணக்கூடியது. நம்ம கொடுத்துருக்க செட் ஆஃப் டேட்டாஸை ரெண்டாக டிவைட் பண்ணி அதில் இருக்க லோயர் பார்ட்டை ஆட் பண்ணி அதில் இருக்க மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கும். இதே பாக்ஸ் பிளாட்டில் அப்பர் குவார்டைல் அப்படின்னு கொடுத்தோன்னா அப்பர் குவார்டைலில் இருக்க மீடியனை கண்டுபிடிக்கும். இதோட எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். சப் பிளாட் அப்படின்றது ஒரே கிராஃபில் 2-3 டைப் ஆஃப் மோர் தென் 1 டைப் ஆஃப் பிளாட்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது அது சப் பிளாட் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அதிலே லைன் பிளாட் இருக்கும், ஸ்கேட்டர் பிளாட் இருக்கும், பார் பிளாட் இருக்கும், இன்னொரு லைன் பிளாட் போட்டிருப்பேன். இதெல்லாம் தான் சப் பிளாட் சொல்கிறாங்க. ஒரே கிராஃபில் மோர் தென் 1 பிளாட்ஸ் இருக்கும்போது அது சப் பிளாட் சொல்கிறாங்க. தென் பை சார்ட்ன்றது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டெல்லாம் சர்க்குலர் ஃபார்மேட்டில் நம்ம ட்ரா பண்ணது தான் பை சார்ட். இதோட பிளாட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதான் அதோட பிளாட்டிங். ஸ்கேட்டர் பிளாட் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இல்லாமல் தனித்தனி டேட்டாவாக இருக்கும்போது நம்ம பாயிண்ட்ஸ் மூலிமா அதை ரெப்ரசன்ட் பண்ணோம். அதுதான் ஸ்கேட்டர் பிளாட். தென் லைன் பிளாட் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் வேல்யூஸாக இருக்கும், அதுதான் லைன் பிளாட். தென் இந்த இடத்துல பார் பிளாட் பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி இது கேட்டகரைஸ் மெத்தடில் இருக்கும். இதோட வேல்யூஸ் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் டிபெண்ட் பண்ணி பார்ஸ் நம்ம ட்ரா பண்ணுவோம். ஹிஸ்டோகிராம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பார்ஸ். இதில் பார்ஸில் கேப் வருது, ஆனால் ஹிஸ்டோகிராமில் கண்டினியூஸ் பார்ஸ் இருக்கும். அதே போல் நம்ம எப்போதுமே எக்ஸ் லேபிள் பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூஸ் தருவோம். தென் பாக்ஸ் பிளாட்னா அப்பர் குவார்டைல், லோவர் குவார்டைல், நடுவில் இருக்கிறது மீடியம். இதுதான் பாக்ஸ் பிளாட். சப் பிளாட்ன்றது மோர் தென் 1 பிளாட்ஸ் இன் ஏ சிங்கிள் கிராஃப் தான் சப் பிளாட். பை சார்ட் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் இருக்குது, தட் மீன்ஸ் லைன் ஃபார்மேட்டில் இருக்குது. இது சர்க்குலர் ஃபார்மேட்டில் இருக்கிறது. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பை சார்ட். இன்னும் நிறைய டைப் ஆஃப் இருக்குது. நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஸ் தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பிளாட்ஸில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸு நம்ம இங்கே பார்க்கலாம். ஷோ, எந்த பிளாட்டை நம்ம கோட் பண்ணுறோமோ அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம ஷோ அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணணும். எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், அதாவது இந்த இடத்துல பாருங்கள் லேபிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் எக்ஸ் லேபிள், இது ஒய் லேபிள். டைட்டில் இங்கே பர்ச்சேசஸ் பை யூசர் டைப் அப்படி இருக்குது, இதான் இதோட டைட்டில். தென் எக்ஸ் டிக்ஸ், ஒய் டிக்ஸ். டிக்ஸு கீழே நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எக்ஸ் டிக்ஸ். இந்த இடத்துல ஒய் டிக்ஸ் ஐஃபன் மாதிரி போட்டு அது கூட என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது எக்ஸ் டிக்ஸ் அண்ட் ஒய் டிக்ஸ். தென் ஃபிகர். இந்த கமாண்ட் எதுக்குன்னா நம்ம ஒரு ஃபிகர் ட்ரா பண்ண போகிறோம்னா அப்போ இந்த ஃபிகர் அப்படின்ற கமாண்டை கொடுத்துக்கலாம். தென் லெகண்ட். இந்த இடத்துல லெகண்ட் அப்படின்றது நம்ம கிராஃப்லேயே இந்த லைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது குறிக்கிறதுக்கு ஐஃபன் இந்த ப்ளூ லைன் போட்டு இதுக்குண்டான டெக்ஸ்ட் கொடுப்போம், அதுதான் லெகண்ட். இது ஆப்ஷனல் தான், வேணா தரலாம் இல்லைன்னா தராமல் கூட இருக்கலாம். இப்போ மோர் தென் 1 லைன் இருக்கும்போது எந்த லைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த ரைட் கார்னரில் தருவேன். அது அங்கே மட்டும் தராமல் எங்கே வேணா தரலாம். அதில் நம்ம லெகண்டில் டிஃபால்ட் பார்த்திங்கன்னா அப்பர் ரைட் கார்னர் நம்ம லொக்கேஷன் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். தென் சேவ் ஃபிகர்.
நம்ம பிளாட் பண்ணதில் இருக்க ஃபிகரை சேவ் பண்ணுறதுக்காக இந்த கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் வந்து எல்லா பிளாட்டுக்குமே நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்கேட்டர் பிளாட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.